Hello friends, Microsoft Word 2010 tutorial ரெண்டாவது வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். முதலாவது வீடியோவில் நாங்கள் Microsoft Word 2010 உடைய இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ஏனைய விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், முதலாவதாக உங்களோட டெஸ்க்டாப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட் 1 என்ற வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. அதை டபுள் கிளிக் செய்கிறது மூலமாக ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வேர்டை நாங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தோம், ஆப்பிள்னு சொல்லி. முதலாவது இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி சேவ் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ இதில் ஆல்ரெடி நாங்கள் ஆப்பிள் என்ற வேர்டை டைப் பண்ணி நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். அது டாக்குமெண்ட் 1 என்ற பேரில் இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ரைட், நான் இன்னொரு வேர்டை நான் டைப் பண்ணுறேன். பண்ணானா ரைட், இதை நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக சேவ் செய்து கொள்ளலாம். சேவ் செய்துட்டு நீங்கள் வெளியேறலாம். வெளியேறினா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இந்த டாக்குமெண்ட்டில் அது கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணப்பட்டிருக்க நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை திறக்கிறதன் மூலமாக நீங்கள் கடைசியாக செய்த மாற்றங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் சேவ் செய்யப்பட்டிருக்கும். இது சேவ் பட்டனை நீங்கள் பயன்படுத்துகிறது மூலமாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் நான் வேர்டை டைப் பண்ணுறேன். ரைட், மூன்றாவது வேர்டை நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இதை நான் ஏற்கனவே டாக்குமெண்ட் 1 என்ற பேரில் நான் சேவ் பண்ண போகிறதில்ல. நான் இன்னொரு புதிய டாக்குமெண்ட்டாக எவ்வாறு சேவ் செய்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் பார்க்குற இதில் இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ் அஸ் என்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட் 1 என்ற பேரோடு இருக்குது. நீங்கள் இதை டிலீட் பண்ணிவிட்டு புதிய பேர் ஒன்றை கொடுத்து நான் டாக்குமெண்ட் 2 என்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களோட டெஸ்க்டாப் எங்கேயாவது இல்லை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். சேவ் செய்தீங்கன்னு சொன்னால் சேவ் செய்துட்டு நீங்கள் வெளியேறலாம். வெளியேறினீங்கன்னு சொன்னால் உங்களோட ரெண்டாவது டாக்குமெண்ட் 2 என்ற பேரோட இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். இதை திறந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடைசியாக செய்த மாற்றங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் டாக்குமெண்ட் 1 நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக செய்த மாற்றங்கள் அங்கே சேவ் செய்யப்படலை. ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லாங்க, ஒரு ஏற்கனவே நாங்கள் வேலை செய்த ஒரு டாக்குமெண்ட்டை திறந்து தொடர்ச்சியாக வேலை செய்துட்டு இன்னொரு டாக்குமெண்ட்டை நாங்கள் எப்படி சேவ்னு பார்த்தோம்னு சொன்னால் ஃபைல் டேப்பில் இருக்கிற சேவஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை இன்னொரு புதிய டாக்குமெண்ட்டாக பேரை மாற்றி நாங்கள் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்த முக்கியமான விஷயம் இந்த ஃபைல் டேப் சொல்லலாம். ஃபைல் டேப்பில் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் பேக் ஸ்டேஜ் வியூன்னு சொல்லுவோம். இந்த பேக் ஸ்டேஜ் வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான சில கமாண்ட்ஸ்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சேவ் பட்டன் தெரியும், சேவஸை பார்த்துருக்குறோம். ஓப்பன் க்ளோஸ், அதாவது இன்னொரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் செய்கிறதுக்காக கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கணினியில் இருக்கிற வேறு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் டெஸ்க்டாப்பில் உதாரணமாக நியூ ஃபோல்டருக்குள்ளே 2 வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. சில இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் திறந்து வேலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற ஃப்ளவர் என்ற பேரோடு இருக்கிற மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை திறந்து இதில் நீங்கள் வேலைகளை செய்யலாம். இது ஓப்பன் என்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். க்ளோஸ் அது மாதிரி தான். நீங்கள் இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் க்ளோஸ் ஆகும். ரைட், அதே போல் இன்ஃபோ டிஃபால்ட்டாக இருக்கும். இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட்டாக இல்லாட்டி செக் ஃபார் இஷ்யூஸ் அந்த ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். ரீசெண்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் இந்த கணினியில் பாவித்த வேர்ட் டாக்குமெண்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதுகளை திறந்து நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு திறந்து கண்டினியூவாக மற்ற டாக்குமெண்ட்டில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். நியூவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உதாரணமாக நியூவில் blank டாக்குமெண்ட் இருக்கும். வேறு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொன்னால் ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்ட சில டெம்ப்ளேட்ஸ்கள் இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். புதிய டாக்குமெண்ட் அல்ல blank டாக்குமெண்ட் தேவைன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் புதிய ஒரு blank டாக்குமெண்ட் இதில் உருவாகிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு கீழே இருக்கின்ற இந்த டெம்ப்ளேட்ஸை நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். டெம்ப்ளேட்ஸுன்னா நாங்கள் எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற
சில அமைப்பு முறைகள். இது தொடர்பான மேலதிக விடயங்களை நாங்கள் வருகின்ற வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போதைக்கு இந்த நியூ பட்டனில் blank டாக்குமெண்ட்டை எப்படி திறக்கிறன்றதும் கீழே டெம்ப்ளேட் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் போதும். அடுத்த பட்டன் பிரிண்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்டை பிரிண்ட் ப்ரிவ்யூ வரும். அதாவது பிரிண்ட் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் எப்படி வருமோ அந்த விடயம் இதில் தெரிய வரும். நீங்கள் உங்களுக்குரிய பிரிண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்டை கொடுத்தீங்கன்னா பிரிண்டரில் இந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் ஆகிறது பார்க்கலாம். இது தொடர்பான மேலதிக விஷயங்களை நாங்கள் வருகின்ற வீடியோவில் டீப்பாக பார்ப்போம். ரைட். பேக்ஸ்டேஜ் வியூ கிளிக் பண்ணப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களோட ஒர்க் பேஸுக்கு நீங்கள் போகணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஒர்க் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும். ஃப்யூச்சர் வீடியோ கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 டியூட்டோரியலில் 3வது வீடியோ சந்திப்போம். வணக்கம்.